ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜேயுஜி கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்பத்தான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய ஜேயுஜி கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்கு உடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடியோவுக்குள் போகலாம். மா மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுங்கம்மா, என் லஞ்ச் பாக்ஸ் ரெடியாமா கேட்டான் மகன் மகேஷ். இந்தாப்பா மகேஷ், உனக்கும் தம்பி மனோவுக்கும் 2 லஞ்ச் பாக்ஸ் பேக்ல வச்சிருக்கேன்ப்பா. நீதி வைக்காம 2 பேருமே சாப்பிட்டு வரணும், ஓகே என்றாள் அம்மா அபிநயா. என்னம்மா லஞ்ச் வச்சிருக்கீங்க கேட்டான் மனோ. உங்களுக்கு பிடிச்ச தக்காளி சாதம் முட்டை மசாலா தான்ப்பா, தயிர் வெங்காயமும் வச்சிருக்கேன்ப்பா என்றாள் அம்மா அபி. அப்படின்னா ஓகேம்மா என்றனர் மனோ மகேஷ் இருவரும். இன்று ரங்கபஞ்சமி, மதியம் 3 மணிக்கு நான் வந்து உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்பா என்றாள் அபிநயா. அப்படின்னா என்னங்கம்மா, மதியம் நான் ஸ்கூலுக்கு வருவேன்ல, அப்ப சொல்றேன் மகேஷ். இப்ப டைம் ஆயிடுச்சுப்பா, நீங்க கிளம்புங்க. ஒருவேளை உங்க அப்பா சீக்கிரம் வந்துட்டாருன்னா அவரை ஸ்கூலுக்கு அனுப்புறேன் மனோ. அப்பா டீச்சரிடம் சொல்லி உங்களை அழைச்சிட்டு வந்துடுவார்ப்பா என்றாள் அம்மா அபிநயா. ஓகேம்மா, பைமா என்று ஸ்கூல் சென்றனர் மகேஷ் மனோ இருவரும். அபிநயாவின் கணவர் அரவிந்த் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். அபியின் பெற்றோர்கள் பூர்வீகம் வட இந்தியா. எனவே அந்த கலாச்சாரம் மாறாமல் அவர்கள் குடும்பத்தினர் சங்கம் வைத்து ஹோலி, ரங்கபஞ்சமி எல்லாம் கொண்டாடுகிறார்கள். மதியம் 2:30 மணிக்கு அரவிந்த் வீட்டிற்கு வந்து விட்டார். என்னங்க, நீங்க லஞ்ச் சாப்பிட்டு போய் நம்ம மகேஷ் மனோவை டீச்சரிடம் சொல்லிட்டு அழைச்சிட்டு வாங்க என்றாள் அபிநயா. ஓகே அபி, இதோ நான் லஞ்ச் சாப்பிட்டு போய் அழைச்சிட்டு வந்துடுறேன்மா என்றார் அரவிந்த். பள்ளி ஆசிரியை பத்மாவிடமும் தலைமை ஆசிரியை தனலட்சுமியிடமும் சொல்லி மகேஷ் மனோவை வீட்டுக்கு அழைத்து வந்தார் அரவிந்த். சரி வாங்க, நாம் எல்லாரும் தாத்தா வீட்டுக்கு போவோம். அங்கே தாத்தா எல்லாம் உங்களுக்கு விவரமாக விளக்கமாக சொல்வார்ப்பா என்றாள் அபிநயா. சரிங்கம்மா என்று சந்தோஷமாக கிளம்பினார்கள் மனோ மகேஷ் இருவரும். தாத்தா தாத்தா, ரங்கபஞ்சமி என்றால் என்ன? இந்த வருஷம்தானே முதல் முறையாக நாம செய்கிறோம் என்று கேட்டனர் மனோ மகேஷ் இருவரும். இதோ சொல்கிறேன் கேளுங்கப்பா என்று சொல்ல ஆரம்பித்தார் தாத்தா தாமோதரன். இன்று ரங்கபஞ்சமி. ரங்கபஞ்சமி என்பது 5 வண்ணங்களின் கொண்டாட்டத்தை குறிக்கின்றது. இது மனித உடலையும் பிரபஞ்சத்தையும் உருவாக்கும் 5 கூறுகளை குறிக்கின்றது. இந்த பண்டிகை அக்னி அதாவது நெருப்பு, பிருத்வி அதாவது பூமி, ஜல் அதாவது தண்ணீர், வாயு அதாவது காற்று மற்றும் ஆகாஷ் அதாவது ஆகாயம் போன்ற உலகின் பல பகுதிகளில் ஹோலி பண்டிகை
பால்குண பௌர்ணமியில் தொடங்கி ரங்க பஞ்சமி என்று கொண்டாட்டத்துடன் முடிவடைகின்றது. ரங்க பஞ்சமியில் பக்தியுடன் அனைவரும் ஸ்ரீ துர்கா தேவியை பூஜை செய்கிறார்கள். வண்ணப்பொடி அல்லது வண்ண நீர் நிரப்பி ஒருவர் மேல் ஒருவர் வண்ண நீர் பாய்ச்சுகிறார்கள். இந்த பண்டிகையின் பிரபலமான உணவு பூரன் பூரி எனப்படும் போலிதான். கூடவே வடை, பாயசம் மற்றும் அறுசுவை உணவும் உண்டு மகிழ்கிறார்கள். இந்நாட்களில் காற்று ஆரஞ்சு மற்றும் நீல நிற வண்ணங்களில் நிரம்பி இருக்கும். கலாச்சார விழாக்களுக்கு மேல் இந்துக்கள் அதிகமாக கிருஷ்ணர் ராதையை தான் வழிபடுகிறார்கள். அதற்குள் அங்கே அவர்கள் சமூகத்தினர் அனைவரும் வந்துவிட்டார்கள். ஒருவர் மேல் ஒருவர் வண்ண நீர் பாய்ச்சினார்கள், ஆடிப்பாடினார்கள். பிறகு அனைவரும் சென்று குளித்து புத்தாடை அணிந்து வந்தனர். ஸ்ரீ துர்க்கை அம்மனை மலர் மாலைகள் எல்லாம் சூட்டி அலங்காரம் செய்து வழிபட்டனர். அம்மனுக்கு போலி, வடை, பாயசம், அறுசுவை உணவுகளை படைத்தார்கள், பூஜை செய்தார்கள். பிறகு அனைவருக்கும் அறுசுவை உணவும் போலி, வடை, பாயசம் பரிமாறப்பட்டது. தாத்தா, பாட்டி, போலி சூப்பரா இருக்குங்கம்மா பாட்டி. ஏஞ்சல், மகேஷ், மனோ இருவரும் இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம்.